ராமேஸ்வரம் கடலில் சிக்கிய எண்ணெய் கப்பல் 18 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டு பாம்பன் தூக்கு பாலம் வழியாக கடந்து சென்றது. கடந்த 9ஆம் தேதி கொல்கத்தாவிலிருந்து மும்பை செல்வதற்காக பாம்பன் கடல் பகுதி வழியாக இந்திய கடற்படை எண்ணெய் கப்பலும் மிதவை கப்பலும் வந்தன. பாம்பன் தூக்கு பாலம் வழியாக செல்ல அனுமதி கிடைக்காத நிலையில் கப்பல்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் காற்றின் வேகத்தால் எண்ணெய் கப்பல் பாம்பன் ரயில் பாலத்தின் 121வது தூணை உடைத்து சேதப்படுத்தியது. இதனால் அப்பகுதியில் இயக்கப்பட்டு வந்த ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டு பின்னர் ரயில் தண்டவாள பணி துரிதமாக சீரமைக்கப்பட்டு ரயில் சேவை மீண்டும் இயக்கப்பட்டது. இந்நிலையில் 18 நாட்களுக்கு பிறகு 480 குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகள் மூலம் கடலில் சிக்கிய கப்பலை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். கப்பல் மீட்கப்பட்டு பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக எண்ணெய் கப்பல் கடத்திவிடப்பட்டது. 18 நாட்களாக கடலில் இந்த கப்பல் சிக்கி இருந்ததால் அதையடுத்து வந்த 3 கப்பல்களும் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்து கப்பல்களும் தூக்குப்பாலத்தை கடந்து சென்றன.